ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் ஜூஜிகா நோ ரோக்குனின் மாங்காவோட சாப்டர் 92 பார்க்க போறோம். எடுத்ததுமே சீசுரு தனியா நடந்து போறதை காட்டுவாங்க. ஒரு மாதிரி குழப்பத்திலேயே இருப்பா. இந்த இடத்துல வச்சு த பிக் ஸ்பெஷல் ஒன்னுங்கிற இந்த சாப்டரோட டைட்டில் போடுறாங்க. கிட்டாமி சொல்லியிருப்பான் இல்லையா, எங்களால ஒரு விஷயத்த உறுதியா சொல்ல முடியும், கண்டிப்பா அவனை கொன்றுவான் இருப்பான் இல்லையா. அதை நினைச்ச சீசுரு ஒரு மாதிரி குழம்பிட்டு, கொல்றதா, அதை நினைச்சாலே ஆச்சரியமா இருக்கு, அது நிஜமா நடக்குமான்பா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதேதான், இன்னைக்கு எல்லாருமே வீட்டுக்கு லேட்டா தானே போவாங்கன்னு யோசிச்சுட்டு அவ வீட்டு கதவை ஓபன் பண்ணிட்டு, ஆனா அந்த மேனேஜர் இருக்கானேன்பா. திடீர்னு பார்த்தா இந்த டோரை சாத்திரக்கு இல்லாம ஒரு கடை யாரோ அவங்களோட காலை விட்ட போல இருக்கும். சீசரும் ஒன்னும் புரியாம முடிப்பா. யாருன்ட்டு பாக்குறப்ப மேனேஜர் வந்திருப்பான். அந்த இடத்துக்கு பயங்கர கிரீப்பி ஃபீல் கொடுப்பான். திடீர்னு பார்த்தா சீசருவ தள்ளி விட்டுருவான். சீசரு அப்படியே ஃப்ளோர்ல விழுந்துருவா. மேனேஜர் அவ மேல ஏறும்போது சீசரு வழியில கத்துவா. அவளுக்கு இப்ப வரைக்கும் நடக்கிற விஷயங்கள் புரியாது. ஒரு மை குழப்பத்தோட மேனேஜரான்ட்டு பாப்பா. அவன் பார்த்தா பின்னால ஓப்பன் ஆயிருக்க கதவை சாத்துவான். சீசருவ கிரவுண்டோட பின் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல வச்சு சீசரு கிட்ட மேனேஜர், இப்போதைக்கு 3 மணி நேரத்துக்கு யாரும் இங்க வரப்போறதில்ல, சரிதானே? நீயும் நானும் மட்டும்தான் தனியா இருக்க போறோம். ஏன் உனக்கு தெரியாதா, உன் பேரண்ட்ஸ் தேர்ஸ்டே ஆனாலே லேட்டா தான் வருவாங்கன்னு கேட்பான். சீசரு ரொம்ப பயப்படுவா. மனசுக்குள்ள இவன் என்ன இத்தனை நாளா நோட்டம் விட்டுட்டு இருந்திருக்கான்னு யோசிப்பா. மேனேஜர், நீயும் மனாமியும் சேர்ந்து ஏதோ வேலை பாக்குறீங்க தானே, நீங்க 2 பேருமே தண்டிக்கப்பட வேண்டியவங்கன்பா. சீசரு டென்ஷன் ஆகி, இங்க பாரு, இப்ப மனாமியோட நிலைமை மோசமா இருக்க காரணமே நீ தாண்டா, நீ எல்லாம் செத்து போறதாண்டா பெட்டர், நீ ஒரு கேவலமான குப்பைன்னு கத்திருவா. மேனேஜர், பரவாயில்லையே, எனக்கு ரொம்ப எனர்ஜியோட இருப்ப போலேன்ட்டு சீசருவோட டாப்பை கிழிச்சிருவான். சீசருல வெறுத்திருப்பா. அவ தன்னை தானே மறைச்சுக்கிட்டு என்ன பண்றேன்பா. மேனேஜர் செம்ம எக்ஸைட்மெண்டோட, அடேங்கப்பா நீ ரொம்ப அழகாதான் இருக்கீன்பா. இந்த இடத்துல சீசருக்கு ஒரு கிரீப்பி ஃபீல் வரும். பார்த்தா மேனேஜர், இது உனக்காக தான், இது உனக்கான ஸ்பெஷல், இந்த பெரிய ஸ்பெஷல் ஒன்னா தான் அவன் மேல பயன்படுத்த போறேன்பா. பார்த்தா அதுவுமே அந்த ட்ரக்கா தான் இருக்கும். அவன் வாயில கம்ப்ளீட்டா ஜொல்லு ஊத்தும். பார்க்கவே ஒரு மாதிரி அருவருப்பாவும் இருக்கும். மேனேஜர் இப்போன்ட்டு இன்ஜெக்ஷன் போட கையை பிடிச்சிட்டு, நம்ம 2 பேர் சேர்ந்து செஞ்சா எப்படி இருக்குன்னு கேட்பான். சீசரு இல்ல வேணான்னு கத்துவா. மேனேஜர், இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உன்னை ரொம்ப நல்ல விதமா சீரழிப்பேன்பான். இந்த இடத்துல வெளியே இந்த டோரை யாரோ ஓபன் பண்ண ட்ரை பண்ற போல சவுண்ட் வரும். மேனேஜர் டக்குன்னு ஷாக் ஆவான். இதுக்கப்புறம் திரும்பி யாரான்ட்டு பாப்பான். இந்த இடத்துல அவன் கழுத்தை சுத்தி ஏதோ கயிறு வந்த போல இருக்கும். டக்குன்னு ஏதோ அலற சத்தம் கேட்கும். பார்த்தா அந்த ட்ரக் இன்ஜெக்ஷன் கீழே விழுந்திருக்கும். சீசரு என்னடா இதுன்னு எந்திரிச்சு பாக்குறப்ப அந்த பக்கம் மேனேஜர் துடிக்கிற சவுண்ட் தான் கேட்கும். பார்த்தா இந்த இடத்துல ஒருத்தன் பிளஸ் மாஸ்கோட ஹுட்டி போட்டு வந்திருப்பான். கையில கிளவுஸ் எல்லாம் போட்டிருப்பான், எந்த ஒரு ட்ரேஸும் கிடைக்காத மாதிரி. மேனேஜரோட கழுத்தை ரொம்பவும் டைட்டா இருக்குவான். சீசரு ஒன்னும் புரியாம முன்னால பாத்துட்டு மனசுக்குள்ள வந்தவன் யாருன்னு யோசிப்பா. இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா மேனேஜரோட கண்ணு மேல சொருகும். ஒரு கட்டத்துக்கு மேல மயங்கி இருப்பான். இந்த இடத்துல வச்சு அந்த மேனேஜரை தூக்கி தோல்ல போடலான்னு அந்த மாஸ்க் போட்டு வந்த பர்சன் அவனை திருப்பி அப்படியே தோல்ல போடும்போது குனிவான். வந்த பர்சனோட முகத்தை மறைச்சிட்டு அந்த மாஸ்க் அப்படியே கீழே விழுந்துரும். சீசரு வந்தது யாருன்னு பாப்பா. அதுக்குள்ள ஒருமா அந்த மாஸ்க் திரும்ப எடுத்து போடுவான். சீசரு என்னடான்ட்டு பாக்குறப்ப வெளியே கிட்டாமி மாஸ்கோட வந்திருப்பான். டேய், இன்னும் அங்க என்னடா பண்ற, சீக்கிரம் வாடான்பான். சீசரு ஒன்னும் புரியாம அங்க பாத்துட்டு முடிப்பா. சீசருவை பார்த்த உடனே கிட்டாமி மாஸ்க் எடுத்துட்டு, ஓ நீ அந்த பொண்ணு தானே, நேற்று எங்களை பார்க்க வந்து அதே பொண்ணு தானே மணி, அங்க பார்க்க போனா கரெக்டான டைமுக்கு வந்திருப்போம் போலேன்பா. சீசரு கிட்டாமி நீங்களான்ட்டு ஷாக்காவா. இதுக்கப்புறம் ஒருமா அந்த மேனேஜரை தூக்கிட்டு போய் வேன்ல போடுவான். கிட்டாமி அப்புறம் பாக்கலான்பா. இதுக்கப்புறம் டோரை சாத்திட்டு கிளம்பி இருப்பானுங்க. கிட்டாமி சிரிச்சுட்டு, அப்ப சரி, இன்னைக்கு இந்த ஆளை தூக்கிட்டு போய் ஒரு கை பாத்திர வேண்டியதான்பா. வேன் ரொம்ப வேகமா கிளம்பி இருக்கும். சீசருக்கு இப்ப வரைக்குமே நடந்த எதுவுமே புரியாம குழப்பத்தோட அவங்க வீட்டு வாசல் டோர் இருக்கு இல்லையா, அதுகிட்டே அப்ப எப்படி உட்காந்துட்டு இருந்தாலோ அதே போல உட்காந்துருப்பா. ரைட்டா ஏதோ ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ண போல இருக்கும். அது யாரு உருமாவான்ட்டு யோசிச்சுட்டு தன்னோட ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவா. இந்த இடத்துல வச்சு அடுத்த தடவை ஜட்ஜ்மெண்ட் ஆரம்பிக்க போகுதுன்னு இந்த இடத்துல தொடர்ந்து போட்டு இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. இந்த சாப்டர் பார்த்த ஆடியன்ஸ் ஆன நீங்க இந்த மேனேஜரை எந்த விதத்துல தண்டிச்சா சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அது என்ன ஏதுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. ஜூஜிகா நோ ரோக்குனின் மாங்காவோட சாப்டர் 93 பார்க்க போறோம். எடுத்ததுமே டிங் டிங்கிற இந்த சாப்டரோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த டிங் டிங்கிற வார்த்தையை கேட்டோம் யாரு ஞாபகத்துக்கு வரா? எத்தனை பேர் முதல்ல உங்க சைல்ட்ஹுட்ல நிஞ்சா ஹட்டோவை பார்த்துருக்கீங்க? டிங் டிங்னு சொன்னதுக்கு அப்புறமா நிஞ்சா ஹட்டோ ஞாபகத்துக்கு வந்தானே இல்லையாங்கிறத சொல்லுங்க. மேனேஜரை புடிச்சிட்டு வந்திருப்பாங்க இல்லையா ஜூஜிகா சான சேர்ந்தவங்க, ஒரு மாதிரி லேசா கண்ணு முழிப்பான், ரொம்பவும் அனத்துவான். இந்த இடத்துல ஸ்டிமுலண்ட்டை இன்ஜெக்ட் பண்ணி ரேப் பண்றவன ஜூஜிகாவை சேர்ந்தவங்க ஆசுமாவை அட்டாக் பண்றப்ப புடிச்சிட்டாங்கன்னு போட்டு மேனேஜர் கண்ணு முழிச்சதை காட்டுவாங்க. கையெல்லாம் கட்டப்பட்டிருக்கதை பார்த்துட்டு என்னது நான் எங்க இருக்கேன்பான். இந்த இடத்துல வச்சு என்னாச்சுங்கிற மாதிரி முடிக்கும் போது அவனுக்கு முன்னால லைட் வெளிச்சம் ரொம்ப பயங்கரமா அடிக்கும். பார்த்தா கிட்டாமியும் உருமாவும் நிப்பானுங்க. கிட்டாமி காலை வணக்கம்பா. மேனேஜருக்கு ஒண்ணுமே புரியாது. என்னடா
நடக்குது இங்க, யாரா நீங்களான்னு கேட்பான். ரெண்டு பேரும் கோரஸா நாங்க ஜூஜிகான்பாங்க. ஜூஜிகானா நான் ஆல்ரெடி சொன்ன போலதான் சிலுவை. அதனாலதான் அவங்க வியர் பண்ற மாஸ்க்ல கூட அந்த பிளஸ் சிம்பிள் இருக்கும். கிட்டாமே ஒருத்தங்க ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க, நாங்க ஒரு கெட்டவனை கொல்லணும்னு சொல்லிருப்பான். மேனேஜர் என்ன சொல்றீங்க, கொலையான்பா. ஒரு மேனேஜர் கிட்ட நாகாய் அசுகா 48 வயசு, இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, சிங்கிள் தான். வாக்கு பர்கர்ல மேனேஜரா இருக்க, உன் மேல பல சார்ஜஸ் இருக்கு தானே, விருப்பமே இல்லாத பெண்கள் மேல ட்ரக்ஸ் இன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணி அவங்கள மோசமா சீரழிச்சிருக்கலையான்பா. இந்த இடத்துல பீப் சவுண்ட் கேட்கும். ஒரு மாதிரி பீப் சவுண்ட் ஸ்டாப் பண்ணிட்டு வாட்ச் பார்க்கும்போது 3 நிமிஷம் தான் மிச்சம் இருக்கும். 3 நிமிஷம் தான் மிச்சம் இருக்குன்பா. மேனேஜருக்கு இது எதுவும் புரியாது. என்ன பேசுறீங்க, என்னதான் சொல்ல வரீங்கன்பா. கிட்டாம இங்க பாரு, உனக்கு நேரம் இல்ல, உனக்கு எங்க கிட்ட ஏதாவது சொல்லணும்னு இருந்தா இப்பவே சொல்லிரு, நாங்க நீ சொல்றத கேட்கணுமா என்னன்னு கேட்பான். மேனேஜர் கிட்டாமியோட கையை பார்ப்பான். பார்த்தா அவனோட கையில கத்தி இருக்கும். ஒரு மாதிரி ஆடி போயிருவான். கிட்டாமியோட ஃபேஸ பார்த்து, இங்க பாரு, தயவு செஞ்சு இது பண்ணிராத, நான் பண்ண எல்லா விஷயத்தையுமே ஒத்துக்கிறேன், தயவு செஞ்சு விட்டுருன்பா. ஒரு மாதிரி ஆல்ரெடி 30 செகண்ட் போயிருச்சேன்பா. மேனேஜர் எதனால, எதுக்காக என்ன புடிச்சிட்டு வந்து இப்படி டார்ச்சர் பண்றீங்கன்பா. உடம்பெல்லாம் வேர்த்து போய் வடவடத்து இருப்பான். கண்ணுல கண்ணி தாரையா ஊத்தும். கிட்டாமே அவனோட கண்ணாடியை ரிமூவ் பண்ணிட்டு, இங்க பாரு, என்னால தப்பானவங்களை எல்லாம் அப்படியே பார்த்துட்டு விட்டுட்டு போக முடியாதுப்பான்பா. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட பர்சன்ஸை தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு என்ன மருந்து கொடுக்கணுமோ கொடுத்து அவங்களை கியூர் பண்ணணும். இதை நான் ஏன் செய்யணும்னா, நான் ஒரு டாக்டருன்பா. இதை கேட்ட மேனேஜருக்குலாம் மனசு இருக்காது. ஒரு மைனூறு ஒரு நிமிஷம் தான் இருக்குன்பா. மேனேஜர் இதை பார்த்து வாய் பிளந்திருப்பான். என்ன மன்னிச்சிருங்கன்னு திரும்ப திரும்ப சாரி கேட்பான். கிட்டாமி எங்க கிட்ட மன்னிப்பு கேட்ட என்ன பிரயோஜனம். இங்க பாரு, நான் கேட்க வேண்டிய கடைசி கேள்வி தான், நீ சீரழிச்ச பெண்கள்னு கணக்கு பார்த்தா ஏகப்பட்ட பேரு, அதுல இந்த ரெக்வஸ்ட் வச்சது யாருன்னு தெரியுமா, அதுக்கான பதில் தெரியுமான்னு கேட்பான். ஒரு மாலாம் ரொம்பவுமே முறைச்சு பார்த்துட்டு இருப்பான். கிட்டாமி நாங்க உனக்கு கொடுத்த டைம் லிமிட் முடியறக்குள்ள நீ மட்டும் இப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டா நாங்க 2 பேரும் உன்னை போக விட்டாரோன்பா. இந்த இடத்துல மேனேஜர் பயங்கரமா கத்துவான், ஏமி என்ன மன்னிச்சிருன்னு. கிட்டாமி இல்லைன்ட்டு சிகரெட் எடுத்து வாயில வைப்பான். மேனேஜர் திரும்ப ரீனா என்ன மன்னிச்சிருன்பா. கிட்டாமி சிகரெட்டை பத்த வச்சுட்டு அதுவும் தப்புன்பா. இதுக்கு எடுத்து பார்த்த ஹானா சான், ஃபூயூ சான், சாயூரி சான்பா. ஒரு அவன் கையில கத்தி எடுத்துட்டு வருவான். கிட்டாமி அந்த 3 பதிலுக்கும் தப்பு தப்பு தப்புன்பா. இறுதியா மேனேஜர் மனாமி என்ன மன்னிச்சிருன்பா. கிட்டாமி கரெக்டா புகை ஊதிட்டு இருக்கப்ப உருமா கிட்ட வந்திருப்பான். இந்த இடத்துல அப்படியே அவனோட கழுத்து அறுபடும். சவுண்ட் டிங் டிங் கேட்கும். பார்த்தா அந்த பக்கம் மேனேஜரோட கழுத்து அறுபட்டு பயங்கரமா ரத்தம் போகும். அவனோட கழுத்துல இருந்து வர ரத்தப்போக்கு ஜாஸ்தியாகும். நாக்கெல்லாம் வெளியே தொங்கி இருக்கும். பார்த்தா வாட்ச்ல டைமர் முடிஞ்சு பீப் சவுண்ட்ஸ் லைனா வந்துட்டே இருக்கும். கிட்டாமி புகை விட்டுட்டே டைம் கொஞ்சம் லேட் ஆகி போச்சுன்பா. ஒரு மேல எல்லாம் ரத்தம் தெரிச்சிருக்கும். தலைவன் முகத்துல ஈயாடாது, எமோஷன்லெஸ்ஸா தான் இருப்பான். இதுக்கப்புறம் ரூம் கிளீனிங்க்கு கவனா வந்திருப்பா. அவ மாப் யூஸ் பண்ணி அந்த ரத்தக்கரைகளை போக வைக்கலான்னு பாப்பா. ஃப்ளோரா ரொம்ப கஷ்டப்பட்டு கிளீன் பண்ணுவா. ரொம்பவே முடியாம அடாச்ச. இதுக்கப்புறம்ல இப்படி ரத்தம் தெரிக்கிற மாதிரியான விஷயங்களை பண்றதா இருந்தா கொஞ்சமாச்சு தரையை ஈரமாக்கிட்டு பண்ண வேண்டியது தானே. இதை நான் எப்பவுமே உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணுமா என்ன? அப்புறம் எதுக்குடா என்ன கிளீனிங்க்கு தூக்கி போட்டு இப்படி டார்ச்சர் பண்றீங்கன்னு கத்துவா. கிட்டாமி உருமா கிட்ட வந்துட்டு, இங்க பாரு, திரும்ப நீ கவனா சேன கோவப்படுத்திட்டீன்பா. தலைவன் சிகரெட் அடிச்சுட்டு இருப்பான். இந்த பக்கம் உருமா சாப்பிட்டு இருப்பான். கிட்டாமி என்னமோ ஒண்ணு, எப்பவும் போல இப்பவும் நல்ல வேலை பார்த்திருக்க. கிட்னாப் பண்றதுல இருந்து கொலை பண்ற வரைக்கும் இங்க உன் அளவுக்கு யாருமே பர்ஃபெக்டா இல்ல, சரிதானு கேட்பான். உருமா சைலண்டா சாப்பிட்டு தான் இருப்பான். கிட்டாமி உருமாவை கூப்பிட்டு, எனக்கு இங்க ஒரே ஒரு ஆச்சரியம் மட்டும்தான், நீ இங்க வரக்கு முன்னால எங்க இருந்த, என்ன பண்ணிட்டு இருந்தீங்கிறது மட்டும்தான். உருமா திரும்ப அமைதியா சாப்பிட்டே இருக்கிறத தான் காட்டுவாங்க. கிட்டாமி இந்த இடத்துல வச்சு சொல்ற விஷயம் நமக்கே ஷாக்கிங்கா இருக்கும். கிட்டாமி உருமா கிட்ட, பார்க்க போனா அது நிஜம்தான் போலயே, அதான் உன்னோட அம்னீஷியான்பான். உருமாவுக்கு அம்னீஷியா இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் டைம் கேட்டுட்டு ரொம்பவுமே ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்ன போல எத்தனை பேர் இந்த இடத்துல ஷாக் ஆனீங்கிறத சொல்லுங்க. இந்த இடத்துல வச்சு பழி வாங்குறதுல 5 வருஷத்துக்கு முன்னாடி உருமா தோத்தான் இல்லையா, இப்ப அம்னீஷியா வேற. இப்ப அவன் மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குங்கிற கேள்வியோட இந்த இடத்துலயே தொடரும்னு போட்டு இந்த சாப்டரை முடிக்கிறாங்க. எனக்கு இந்த சாப்டர்ல கேட்ட கேள்வியை விட எனக்கு இந்த விஷயங்கள்ல பல குழப்பங்கள் இருக்கு, நான் வேற கேள்வி கேட்க விரும்புறேன்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கான கேள்வி என்னங்கிறத கேளுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வர கேள்வி என்னன்னா, உருமாக்கு அம்னீஷியாங்கிறப்ப இனி அவன் கியோவை தேடி போவானா இல்ல கியோ இவனை தேடி வருவானா, அந்த ஒரு குழப்பம் தான் அதிகமா எல்லாத்துக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் அதுதான். ஜூஜிகான்னு ஒரு ஓக்லின் மாங்காவோட சாப்டர் 94 பார்க்க போறோம். எடுத்ததுமே ரீஸ்டார்டிங்கிற இந்த சாப்டரோட டைட்டில் போடுறாங்க. வாக்கு பர்கர்ஸ்ல காட்டுவாங்க. எடுத்ததும் பார்த்தா இந்த இடத்துக்கு இன்னொரு புது பர்சன் வந்துட்டு, இங்க பாருங்க, இதுக்கப்புறம் நான் தான் உங்களுக்கான புது மேனேஜர், நான் உங்க எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து வேலை செய்யறதுக்காக ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்கேன் பாரு. டக்குன்னு அப்படியே டோனை மாத்தி, இங்க பாருங்க, நான் பழைய மேனேஜர் போலலாம் இருக்க மாட்டேன், பழசெல்லாம் பழசோட விட்டுறணும், என்ன புரியுதான்ட்டு சிரிப்பான். ஒர்க் பண்ற எல்லாத்துக்குமே ஒரு கிரீப் ஃபீல் தான் கொடுக்கும். எல்லாத்துக்கும் வேத்து இருக்கும். ஒரு மாதிரி திருதுன்னு முடிப்பாங்க. சீசுரு மனசுக்குள்ள இன்னொரு வினோதமானவன் வந்துட்டானான்பா. இந்த இடத்துல மனாமி சீசுருவை கூப்பிடுவா. சீசுரு என்னாச்சுன்னு பார்க்கும்போது, மனாமி இப்ப வந்து மேனேஜர் பார்க்க கூலா இருக்காருலன்பா. சீசுரு மனசுக்குள்ள, இந்த பொண்ணு இன்னும் பாடம் கத்துக்கல போலேன்பா. மனாமி நான் போய் அவரோட கான்டாக்ட் இன்ஃபோ வாங்கலான்னு பாக்குறேன்பா. சீசுருல வெறுத்து போயிருப்பா. மனசுக்குள்ள 2 வாரம் ஆச்சு அந்த நைட் நடந்து. மனாமி எப்பவும் போல அவளோட யூஷுவலான அவளுக்கே உரித்தான போல எனர்ஜெட்டிக்கா இருக்கா. இப்ப அவளோட ட்ரக் அடிக்ஷனுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கா. அப்புறம் மேனேஜரை பத்தின செய்தின்னு எதுவும் கிடைக்கல. ஆனா எனக்கு என்னமோ ஒரு மிடில் ஏஜ் மேன் காணாம போற விஷயம் ஒன்னும் அவ்வளவு யூஷுவலா தெரியலன்பா. சீசுரு 5 வருஷம் கழிச்சு உருமாவை பார்த்திருப்பா இல்லையா, அதை அவ யோசிச்சு பார்த்துட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் இது இன்னுமே எனக்கு கியூரியஸா தான் இருக்கு, என்னை காப்பாத்த வந்தான்ல அவன் நிஜமாலுமே உருமாவா இருப்பானோன்ட்டு யோசிப்பா. இதுக்கப்புறம் கிட்டாமி கிளினிக்ல காட்டுவாங்க. சீசுரு அங்க போயிருப்பா. வந்தது மட்டும் உருமாவா இருந்தா அவனை நான் இன்னொரு தடவை சந்திக்க விரும்புறேன்னு நினைப்பா. சீசுரு குட் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு உள்ள போவா. கவனா பார்த்ததுமே ரியலைஸ் பண்ணிடுவா. ஓ, நீ அன்னைக்கு வந்தவ தானே, வேற ஏதாவது பிரச்சனைன்னு கேப்பா. சீசுரு இல்ல, அப்படி இல்ல, எனக்கு இங்க ஒருத்த மேல செய்யறான்ல, அவங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும்பா. மனாமி ஒரு ஆள்
ஹால் கிட்டயா? யாருமா? டாக்டர் கிட்டாமியான்னு கேப்பா. டக்குன்னு திரும்பிட்டு அவரை தான் பாக்கணும்னா வா கூட்டிட்டு போறேன்பா. சிசுரு இல்லைங்க அவர் இல்ல, இந்த ஒரு ஆளு கருப்பு முடியோட இருந்தான்ல அவன்பா. கவனான்ட்டு முடிக்கிறப்ப கிட்டாமி வந்துட்டு உனக்கு ஷுன்குனை பத்தி தெரியும் போல என்பா. சரிதானு கேட்டா சிசுரு கிட்டாமின்ட்டு முழிப்பா. கிட்டாமி இங்க பாரு, எங்களை பத்தி நீ எதுவும் பேசாத, இங்க பாரு எங்களோட சேரணும்னு மட்டும் நினைக்காத, எங்க கூட சேராம இருக்கிறதா உனக்கே நல்லதுன்பா. சிசுரு ஆனா ஏன்? நான் விரும்புறதுன்னு சொல்லும் போது கிட்டாமி எங்க வேலை ரொம்பவுமே ஆபத்தானது நீ நினைக்கிறத விட, அதெல்லாம் தாண்டி அவன் இருக்கான்ல, அவனால உன்னோட எதிர்பார்ப்புகளுக்கு ஏத்த போல வாழ முடியாதுன்பா. சிசுரு ஆனா ஏன்னு கேப்பா. இந்த இடத்துக்கு உருமா வந்திருப்பான் சிம்பிளா, நான் திரும்ப வந்துட்டேன், இந்தாங்க உங்களுக்கான லஞ்சுன்பா. சிசுரு திரும்பி பார்க்கும்போது கிட்டாமி தேங்க்ஸ் சொல்லுவாரு. உருமா இந்த இடத்துல அவன் கால் தட்டி அவனே விழுந்துருவான். சிசுருக்கு இதை பார்த்து அதிர்ச்சியா இருக்கும். பட் கிட்டாமியும் கவானாவும் வாய புழக்கிறத பாக்குறப்ப சாப்பாடுக்கு என்ன ஆகுமோன்னு பாக்குற போலயே இருக்கும். பார்த்தா உருமா விழுந்ததுக்கு வருத்தப்படாம ஐயோ எங்க சாப்பாடுன்பாங்க. டே ஷுன்னு என்னடா வேலை பார்த்திருக்க, எங்களோட பீஃப் பவுல்ல இப்படி போயிருச்சேன்பாங்க. உருமா மேல ஏகப்பட்ட சாப்பாடு சதறி இருக்கும். தலையை சொரிஞ்சுட்டே மன்னிப்பு கேட்பான். இதை பாக்குறப்ப சீசருக்கு பழைய உருமாவை பார்த்த போலவே இருக்கும். கண்கள் அப்படியே தண்ணி வர ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல ரொம்பவுமே தேம்புவா. உருமா யாரா வந்துட்டு பாக்குறப்ப சீசரு கண் கலங்கி அழுகவே ஆரம்பிச்சிருப்பா. எனக்கு தெரியும் நீதானோ உருமான்பா. எந்திரிச்சு உருமா ஏன்ட்டு பாப்பான். சீசரு இங்க பாரு, நான் தான் ஆசுமா சீசருன்பா. நீ இன்னொன்னு ஹை ஸ்கூல் கிளாஸ் ஒன்னா தான் படிச்சோம். நான் நம்ம 2 பேர் திரும்ப சந்திச்சுக்கிறக்கான இந்த டைம்காக தான் ரொம்ப நாள் காத்திருந்தேன்பா. உருமா என்ன மன்னிச்சுக்கங்க, எனக்கு எதுவும் ஞாபகத்துல இல்லைன்பா. சீசரு ஒன்னும் புரியாம குழம்பிடுவா. சீசரு எனக்கு புரியுது, இங்க பாரு நிறைய நடந்துருச்சுதான். சீசரு பழைய இன்சிடென்ட்ஸ் பத்தி சொல்லலான்னு பாப்பா. லைக் இப்ப ஹோட்டல்ல மாட்டி இந்தப்ப வந்து காப்பாத்திருப்பான் இல்லையா, அப்புறம் கல்ச்சரல்ஸ்ல ஒன்னா ஒர்க் பண்ணதெல்லாம் சொல்லும் போது உருமா சிம்பிளா பாருங்க என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு அம்னீஷியா இருக்குன்பா. சீசரு என்னன்ட்டு முழிப்பா. இந்த இடத்துல அவளை அப்படியே தூக்கி போட்ட போல அவளே இமேஜினேஷன் பண்ணிட்டு என்னடா சொல்ற, இப்ப நடந்தது அப்ப நடந்ததுன்னு எல்லாத்தையுமே மறந்துட்டியாடான்பா. இதுக்கப்புறம் ஆசுமா அந்த பில்டிங் விட்டு வெளியே வந்திருப்பா. ஸ்ட்ரீட்ஸ்ல நடந்து போவா. கிட்டாமே அதை பார்த்துட்டு ஆன்ட்டு நிப்பான். கவனா நீ ஒரு பாவம் நிறைஞ்ச மனுஷன்பா. ஒருமா இந்த கவலையும் இல்லாம சாப்பிடுவான். கவனா நீ அந்த பொண்ணு அழுக வச்சிட்டீல, இங்க பாரு இதுக்காகவே நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்பா. இந்த இடத்துல ஒருமா திடீர்னு கவனாவை பாப்பான். கவனா என்னடா பாக்குறேன்பா. தலைவன் ஐ கான்டாக்ட் வச்சு அப்படியே சாப்பாடு எடுத்துருவான். இதை பார்த்த கவனா டேய் ஏன்டா என்னது எடுத்து தின்னுட்டு இருக்கீன்பா. தலைவன் அப்படியே திரும்பி போயிருவான் சாப்பிட்டு. கவனா ஏன்டா அப்படி பண்றேன்னு கத்துவா. பார்த்தா பாஸ்ட்ல சீசரு அம்னீஷியாவான்னு கேட்டிருப்பா இல்லையா, அந்த இடத்துல கிட்டாமி இப்போதைக்கு இவனுக்கு ஞாபகத்துல இருக்கிறதா இவன் பேர் மட்டும் தான் இருப்பா. இப்படி கிட்டாமி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கப்ப கூட உருமா கண்டுக்காத போலதான் நிப்பான். சீசரு உருமாவை பார்த்துட்டு இங்க பாரு நான் உனக்காக காத்திருப்பேன்னு ஒரு பேப்பர் கொடுத்துட்டு போவா. பார்த்தா அதுல சிக்கன் டாய்க்கான கலெக்ஷன் இருக்கும். ஆல்ரெடி கிஃப்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த பொம்மையை டிராப் பண்ணி கொடுத்துட்டு போயிருப்பா. அது இந்த இடத்துல ஞாபகத்துக்கு வரும் உருமாவுக்கு. அந்த பேப்பர் என்னடான்னு ஓபன் பண்ணி பாப்பான். மேல போன் நம்பருமே இருக்கும். இந்த இடத்துல வச்சு சீசரு சின்ன வயசுல இந்த பொம்மை ரொம்ப கியூட்டா இருக்குல்லன்னு கேட்டிருப்பாளையா, அந்த விஷயம் லைட்டா ஸ்பார்க் ஆகுற போல இருக்கும். ஆசுமாவான்பா. இதுக்கப்புறம் கிட்டாமி அவரோட கிளினிக் நோ என்ட்ரி போர்டை போட்டுட்டு மனுஷன் தனியா வந்து ஏதோ ஸ்டடி பண்ணிட்டு இருக்க போல இருக்கும். பார்த்தா முன்னால இருக்க புக்ல உருமாவை பத்தின எல்லா டீடைல்ஸுமே இருக்கும். சின்ன பையனோட கொலை வழக்குன்னு இருக்கும். அதே போல கல்பிரிட்டோட கிராஜுவேஷன் பிக்சர்னு இருக்கும். அதுல உருமாவோட போட்டோ, அதுக்கு கீழே அவனோட பேர்ல இருக்கும். கிட்டாமிக்கு விஷயங்கள் தெரியும் போல இருக்கு. பட் உருமா போற போக்கிலே போற போல இருக்கும். இந்த இடத்துல வச்சு கிட்டாமி ரொம்பவுமே சீரியஸ் லுக்கோட கடந்த காலம் உனக்காக வந்துகிட்டு இருக்குன்பா. அந்த பக்கம் காவானா உருமா சாப்பாடு எடுத்துட்டு போறத பார்த்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுவா. இந்த இடத்துல வச்சு அமைதிங்கிறது ரொம்பவுமே உடையிற தன்மை உள்ளது. அடுத்த தடவை உருமாவும் கிட்டாமியும் என்ன மாதிரியான விஷயங்களை சந்திக்க போறாங்கிற கேள்வியோட இந்த இடத்துல தொடரும்னு போட்டு இந்த சாப்டர் இதோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் விஷயங்கள் எந்த மாதிரி போகணும் உங்களுக்கு ஒரு கெஸ் இருந்தா அது என்ன எதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.